இங்க ஷாமா யாரு? நான் தான். தோரகாமாயில 2 நாளா ஒரு வெத்து சடலத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்றது பைத்தியக்கார தரமா இல்ல? அவங்களுக்கு தான் புத்தி இல்லனா கிராம தலைவர் உங்களுக்கும் புத்தி இல்லாம போச்சா? அறிந்து பேசாதீர்கள் கொத்தவால் ஐயா. அவர் மாமூல் மனிதர் அல்ல. அப்ப கடவுளா? அவர் மீண்டும் 3வது நாளில் பிழைத்தெழுவேன் என்று வாக்களித்திருந்தார். இறந்து போனவர் திரும்பி வருவாரா? இதா பாருங்க, பக்தி இருந்தா இருக்கட்டும், ஆனா அது மூட பக்தியா இருக்க கூடாதுங்க. அவரை பற்றி உமக்கு தெரியாமல் பேசுகிறீர்கள். நிறுத்துங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அது இல்ல ஐயா. பக்தின்னா எனக்கும் கௌரவம் தான். அந்த கௌரவத்தோட இப்ப நான் போறேன். நாளைக்கு காலையில அந்த சடலத்தை கண்டிப்பா இருக்க போறேன். நீங்க எனக்கு துணையா இருந்து உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கீங்க. பாபா சாய் சாய் பாபா பாபா சாயி பாபா சாயி பாலு பாலு பாலு, இந்த சாவியை நல்லா பிடிச்சுக்கிடா பாலு. பாலு நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கிடா பாலு. பாலு 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 பாலு, வாங்க சியாமா ஐயா, உட்காருங்க. இந்த ஊர்ல ஒரு வேலை விஷயமா வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உங்க பையனுக்கு என்னவாயிற்று? என் பையனுக்கு இருக்கிற நோயால நான் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தந்தையா அவன் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. எத்தனையோ வைத்தியர்களை பார்த்துட்டோம், எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஒரு முறை சீரடிக்கு வந்து பாபாவிடம் காண்பித்தால் மாற்றம் வரும். அவரை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சொன்னபடி நான் கண்டிப்பா சீரடிக்கு போறேன். மகிழ்ச்சி பித்தலே ஐயா. மெதுவா பாலு, மெல்ல பாலு. வா பித்தழி, கும்பிட்டுக்கு பாலு. பாபாவை நல்லா கும்பிடு. என்றோடு உன் வியாதி சரியாயிடும். போய்விடும். நல்லா கும்பிடு பாபு. பாலு, ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. சியாமா ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தினமும் மறந்துடாம சாய்பாபா ஒரு மண்பானைக்காக 2 ரூபாய் கொடுக்கறாரு. ஆனா அவ்வளவு பணத்தை வாங்குறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குது. ஒருவர் கஷ்டத்தில் இன்னொருவர் சுகம் கொள்ள அதன் மூலம் வருகிற சம்பாத்தியத்தை தனது அறிவின் மூலம் பெற்றோம் என எண்ணுவார்கள். ஒருவர் உழைப்பின் பலனை அவருக்கு அளித்து மீதி உள்ளதோடு தான் திருப்திப்படுகிறாரோ அவரே நிஜமான சம்பாதித்தவராவார். இந்த தர்மத்தை மனிதர் எவரும் மறவாதிருந்தால் பிரபஞ்சம் எத்தனையோ சந்தோஷமா இருக்கும் என பாபா எனக்கு எப்பவும் உரைப்பதுண்டு. சொல்வதை கேள், உன் கஷ்ட பலனை நீ வாங்கிக்கொள். அப்படியே செய்றேன் ஐயா. வாங்க தாசகன் ஐயா. தாசகன் ஐயா, வாங்க வாங்க தாசகன் ஐயா, எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் பாபா தரிசனமானதா தாசகன் ஐயா? ஆயிடுச்சு. ஆனா இப்பெல்லாம் பக்தரோட கூட்டம் அதிகமாயிடுச்சு சாமா. ஆமா தாசகன் ஐயா. நம்ம சாய் பற்றி ஒரு பாடல் பாடுங்கள் ஐயா. எப்பவும் சாய் எம்மிடம் நீங்கள் மிக நல்ல பாடகர் என, ஹரிதாசர் என, நீங்கள் மிக நல்ல ஞானி என பாபா எத்தனையோ முறை என்னிடம் சொல்லியதுண்டு. ஒரு பாடல் பாடுங்களேன். நான் நீன்னு சொல்ற அளவுக்கு பெரிய பாடகம் இல்ல. சாயி என் மேல இருக்க பிரியத்தால அப்படி சொல்லி இருக்கலாம். சாயை பற்றி ஒரு பாட்டு பாடுங்களேன். பாடுங்கள் ஐயா, பாடுங்கள். இவ்வளவு அற்புதமா எல்லோருக்கும் புரியற மாதிரி பாட்டு பாடி எங்க மனதை ரொம்ப குளிர வச்சிங்க. எல்லாம் அந்த சாயோட அனுகிரகம் தான். பாட்டுல மெய் மறந்து சாப்பாட்டே மறந்து போயிட்டோம். வாங்க சாப்பிட போலாம். சாய் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார். வாங்க போகலாம். அம்மா அம்மா, பாபா
அம்மா 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 பாபா 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 என்ன காப்பாத்து பாபா ஏய், பாபா கீழ இறங்கு. பாபா கீழ இறங்கு பூசாரி, கீழ இறங்கு. இறங்கு. சாய் பாபா கீழ இறங்கு. 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 ஷியாமா, உன்னை பாம்பு கடித்தது என்று தெரிந்தவுடனே நான் அதிகம் கவலைப்பட்டேன். பாபா உன்னை பின்னே செல்லுமாறு இறங்கி போ என்று உறக்க கத்தியதும் எனக்கு மதி மயக்கமுற்று போனது. மேலும் என்னை கூட விரட்டி விட்டார். பாபாவை முன்னெப்போதும் அப்படி கண்டதில்லை. மேலும் உனக்கும் அந்த திருட்டு பூஜாரிக்கும் நடுவில் என்னை நுழைய வேண்டாம் என்று சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மகள்சா, சாய் வாக்கு பிரம்ம வாக்கு. ஆம் ஷியாமா, உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் பாபா. பயப்பட மாட்டாயே? பயமா? நீங்கள் என் நிழலா இருக்க எனக்கு ஏது பயம்? அப்படி என்றால் கேள். சென்ற ஜென்மத்தில் நீ ஒரு ஆலய நிர்வாகி. அந்த ஆலய பூசாரி அதிக ஆசை கொண்டு அந்த கோயிலிலேயே திருட்டுத்தனம் செய்தான். அது நிரூபணமான பிறகு நீ அவனை பணியிலிருந்து நீக்கிவிட்டாய். வேலையின்றி கஷ்டப்பட்டு திகிலுடன் மரணிக்கும் முன் அவன் உன் மேல் கரம் கொண்டான். இந்த ஜென்மத்தில் பாம்பாகி கடிக்க இருக்கிறான். பாபா, எனினும் இந்த பக்கீருக்கு நீ பிரிய சிஷ்யன். உனக்கு ஏதும் பயமில்லை. சரி சாய்பாபா, உங்களுடைய வாக்கு பிரம்ம வாக்கு. ஆனா நான் சாதாரண மனிதன். ஆனாலும் கூட எனக்கு துணையா இருந்து எந்த ஆபத்தும் வராமல் கண்ணுக்கு இமை போல காப்பாற்றுங்கள் பாபா. ஷாமா, உன்னை நான் காப்பாற்றுகிறேன். உனக்கு பயம் வேண்டாம். அல்லாஹ் மாலிக். அந்த பூசாரி என்னை பழி தீக்கிறதுக்காக இந்த ஜென்மத்துல பாம்பு ரூபத்துல வந்து என்ன தீண்டிட்ட மகிழ்ச்சா. பாபா சொன்னது உண்மையாக இருக்கலாம் ஷாமா. சாய் உன்னை என்னிடம் அழித்துவிட்டு உன்னை தூங்காமல் இருக்கும்படி என்னை கவனித்துக் கொள் என்றார். மரணம் வரை இருந்த உனக்கு புனர்ஜென்மம் தந்தார் அந்த சாய். எழுந்திரு, விடுகின்றது. காலை கடன்களை செய்துவிட்டு சாய் தரிசனம் செய்து கொள்வோம் ஷாமா. எழுந்திரு, எழுந்திரு. பகவத்கீதை எவ்வளவு மதுரம். படிக்க படிக்க மேலும் படிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. படிக்கின்ற எல்லோருக்கும் சுகமே. சொல்லுங்கள் பாபா. இந்த விபூதி நானா கிட்ட கொடுத்துடும். சீக்கிரமா போ. சரிங்க பாபா. அல்லாஹ் மாலிக். பாபா பாபா, ஐயோ அம்மா. நானா ஐயா? நானா ஐயா? யாரு? வணக்கம் ஐயா. நீங்க யாரு? என் பேரு ராமகிரி. நான் சிறுடியிலிருந்து வர்றேங்க. பாபா அவர்கள் இந்த விபூதியை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க ஐயா. வாங்க உள்ள போலாம். சரிங்க. வாங்க. பாபா அம்மா, பாபா அம்மா, பாபா சீரியல்ல இருந்து விபூதி கொடுத்து அனுப்பியிருக்காரு. இந்த தீர்த்தத்தை அவங்களுக்கு கொடுங்கம்மா. பாபா
சமயத்துக்கு கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. பாபா கிட்ட இருந்து விபூதி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டேஷனுக்கு வண்டியை அனுப்பிச்சதுனாலதான் சமயத்துக்கு வர முடிஞ்சது. நான் ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிச்சு விட்டேனா? நான் அனுப்பலையே. அப்படின்னா அந்த வண்டி அனுப்பிச்சது யாரு? வண்டி எங்க இருக்குதுங்க? வெளியே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இங்க எதுவுமே இல்லைங்களே. அப்படின்னா அந்த வண்டிக்காரனா வந்தது சாட்சாத் அந்த சாய்பாபா தான். பாபா பாபா உன் கருணையே கருணை. போட்டி ஐயா, பிரதி வருடமும் நடப்பது போல் இந்த வருடமும் கூட கண்டோபா உற்சவங்கள் ஒரு வாரத்துக்குள் ஆரம்பமாக போகிறது. நீங்கள் தவறாமல் வர வேண்டும். கண்டிப்பா வருவேன் மகள்சா. ஆனா மன்மான்ல இருக்கிற என் பெரிய குருவான சாஸ்திரிய கூப்பிடலாம். அவரு எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்ச பண்டிதர், அபாரமான ஞானம் உள்ளவர். அவரை நம்ம சிரிடிக்கு வர வச்சு உபன்யாசம் சொல்ல வைப்போம். என்ன சொல்றீங்க? அப்படியே செய்யலாம். நிச்சயமா. நமஸ்காரம். வாருங்கள் பூட்டி. சௌக்கியமா? இவர் மகள்சா சியாமா, சாய் பக்தர்கள். சாயா? யாரவர்? பைத்திய பக்கீர் ரூபத்தில் இருக்கிற சித்த புருஷன். பைத்திய பக்கீர் சித்த புருஷனா? பரிகாசமே உங்கள் பாராட்டு. போன்ற பக்தர்கள் இருந்தால் பைத்தியக்காரர்கள் எல்லாம் சித்தர்களே. அவருடைய மகிமை குறித்து உங்களுக்கு தெரியாதையா? நீங்கள் வந்த வேலை என்னவென்று சொல்லுங்கள். இவங்க இருக்கிறது ஷிரடியில. இந்த வருஷம் இவங்க கிராம தேவதையான கண்டோபா விழாவுக்கு நீங்க வந்து உபன்யாசம் செய்யணும்னு இவங்க வேண்டுகோள். ஷிரடியா? அது எங்குள்ளது? ஷிரடி அஹமத் நகர்ல இருக்கிற ஒரு பழைய குக்கிராமம். இத பாருங்க பூட்டி அவர்களே, அந்த சிறிய கிராமத்திற்கு வந்து என் அரிய நேரத்தை இழக்க நான் தயாராக இல்லை. தயவு செய்து சென்று விடுங்க. ஒரு முறை யோசனை பண்ணுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்னங்க, உங்க மேல எவ்வளவோ அபிமானத்தோட வந்தவங்கள இப்படி அவமானப்படுத்த எனக்கே சொல்ல வந்துட்டியா? அல்லா மாலிக், ஸ்ரீஹர சாஸ்திரி.
நம சிவாய. ஓம் நம சிவாய. யார் அது? என்னங்க, இன்னும் நீங்க தூங்கலையா? எவனோ பைத்தியக்காரன் என் கனவில் வந்து அதட்டுகிறான். அது ஏதோ கெட்ட கனவா இருக்கும். நீங்க ஆராதிக்கிற சிவனை நினைச்சுக்கிட்டே தூங்குங்க. ஓம் நம சிவாய. 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 என்னங்க, நீங்க என் மேல எதுவும் கோவப்படலைன்னா ஒரு சின்ன வேண்டுகோள். அந்த சாய்பாபா பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தடவை ஷிரடிக்கு போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. ஷிரடிக்கு சென்று உண்மை விஷயம் என்னவோ பார்க்கிறேன். இரண்டில் ஒன்று பார்த்து விடுகிறேன். ஓம் நம சிவாய. டேய் 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 நில்லுங்கடா. என்னடா? டேய், இன்னைக்கு நம்ம சிரடிக்கு பெரிய குரு வராராம். பார்க்க போலாமா? எங்களுக்கு குரு சாய்தாண்டா, நீ போடா. ஷிரடி மக்களே, உங்கள் அபிமானங்களுக்கு நன்றிகள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் பயமின்றி கேளுங்கள். ஐயா, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சாட்சாத் குரு சொரூபம்னு எல்லாரும் பேசுறத கேட்டிருக்கேன். குருன்னா என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? நல்ல கேள்வி கேட்டாய். முதலில் என் கேள்விக்கு பதில் சொல். கடலில் இருக்கும் நீரை உன்னால் குடிக்க முடியுமா? என்னால குடிக்க முடியாதுங்க. எதற்கு? அது உப்பு நீருங்க. நான் இல்ல, யாராலையும் குடிக்க முடியாது. பிறகு எந்த நீரை குடிப்பாய்? மழையா வர தண்ணி தாங்களே. மழை எங்கிருந்து வருகிறது? மேகத்திலிருந்து. அந்த மேகத்திற்கு நீர் எங்கிருந்து வந்தது? பைத்தியக்காரன், கடலில் இருக்கும் உப்பு நீரை மேகங்கள் கிரகித்து அந்த உப்பு நீரை சுவையாக மாற்றி மழையாக பொழிகிறது. அந்த மேகங்கள் போன்றவரே குரு. உன்னை போன்ற அஞ்ஞானிகள் கடல் போன்ற தெய்வத்தை அறிவதில்லை என்பதற்காக என்னை போன்ற குருநாதரை அனுப்பினார் அந்த பாகா. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவபெருமானே, என்ன மாயை இது? எதற்கு இந்த மாயை? ஸ்ரீஹர சாஸ்திரி, சிவனும் நானே
சாயும் நானே, எங்கள் இருவருக்குள் பேதம் கிடையாதப்பா. மன்னியுங்கள் சாய், என்னை மன்னியுங்கள் சாய். சாய் 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 சாய். சுவாமி, நீங்க ரொம்ப பெரியவங்க. மேலும் எங்க குரு உங்களை போல இருக்கிறவங்க எங்க ஊர்ல இருக்கிற பைத்திய பக்கீர் காலில் விழுறது நல்லாவா இருக்கு? சொல்லுங்க. பாருங்கள், குரு ரூபத்தில் உள்ள பகீர்னா அவர் பகீர் ரூபத்தில் உள்ள பரமாத்மா. இந்த சகல சிருஷ்டிக்கும் குரு அவரே. நீங்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள். ஷியாமா ஐயா, மஹல்சா ஐயா, பூட்டி ஐயா, என்னை மன்னியுங்கள். நீங்கள் பாக்யவான்கள். அவரால் இந்த ஷிரடி கிராமம் வரும் காலங்களில் மகா புண்ணிய கஷேத்திரமாக போகிறது. அவரை வணங்கி வழிபடுங்கள். அவரை கண்டதில் நான் பிறவி பயனடைந்தேன். ஐயா ஐயா ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா. ஐயா ஐயா ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா. அணு அணுவதில் நீதானே, புது வாழ்வு நீதானே, பிரம்மாண்டமான இந்த ஜெகமெல்லாம் நீதானே. ஐயா ஐயா ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா. நீரில் அந்த மீன்களுக்கு நீந்திட கற்று தந்தாய், ஆகாயத்தில் பறவைக்கெல்லாம் சிறகடிக்க கற்று தந்தாய். நீரில் அந்த மீன்களுக்கு நீந்திட கற்று தந்தாய், ஆகாயத்தில் பறவைக்கெல்லாம் சிறகடிக்க கற்று தந்தாய். பேசாத பிராணிக்கெல்லாம் பேசாத பிராணிக்கெல்லாம் பிழைக்கும் வழி கற்று தந்தாய். உன்னடி சேரும் வழியை எமக்கேனோ கற்பிக்கவில்லை. ஐயா ஐயா ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா. நீங்கள் கற்றுத்தந்தால் கூட நாங்கள் கற்க இயலும் சாய். ஏனென்றால் உனது எனது என்ற பேதம் மனதுக்குள் வளர்த்தோமே. முன்னும் பின்னும் வார்த்தை சொல்லி வாழ்க்கையிலே நடித்தோமே. உனது எனது என்ற பேதம் மனதுக்குள் வளர்த்தோமே. முன்னும் பின்னும் வார்த்தை சொல்லி வாழ்க்கையிலே நடித்தோமே. வீணாக காலமெல்லாம் வீணாக காலமெல்லாம் பந்தங்களில் விழுந்தோமே. காடு சேரும் காலத்திலே உண்மை ஏதோ அறிந்தோமே. ஐயா ஐயா ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா.
அணு அணு அதில் நீதானே, புது வாழ்வு நீதானே, பிரம்மாண்டமான இந்த ஜெகமெல்லாம் நீதானே. ஐயா ஐயா ஓ சாயி பாபா, தயவுடன் ஐயா எம்மை கரையேற்றையா. சாமா, கொஞ்சம் நாட்களா பாபா ஒரு மாதிரியா இருக்கிறாரே, கவனிச்சிங்களா? ஆமாம் பூட்டி ஐயா. மேலும் ஏதோ ஆழ்ந்த ஞானத்தில் இருக்கிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா. அந்த செங்கல் உடைந்ததிலிருந்தே பாபா அவர்கள் அவ்வாறே இருக்கிறார் ஷாமா. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். அந்த செங்கல்ல என்னைக்கும் அவரு தன் குருன்னு சொல்லுவாரு. எது எப்படியோ நம்ம பாபா அப்படி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு மட்டுமல்ல, இவ்விஷயத்திற்காக துவாரகமாயில் அனைவரும் பெரிதும் வருந்துகிறார்கள். அவருடைய லீலை அவருக்கு தான் தெரியும், நம்ம மாதிரி ஆட்களுக்கு தெரியாது. அவர் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு காலம்தான் பதில் சொல்லணும். மத்தியானம் ஹாரதிக்கு சமயமாகிறது. சாயை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். சென்று சாயை தரிசித்துக் கொள்வோம். அப்படியே வாங்க போலாம். தாத்தியா, இன்று மதியம் சாயி பூஜைக்கு வரவில்லையே, உடம்பு எதுவும் சரியில்லையா? சித்தப்பா, தங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும். சொல்லுடா, என்னது? ஒரு வாரமாக உடல் நலிவுற்று இருக்கிறது சித்தப்பா. உணவு ஏற்கவில்லை. எந்த வேலை செய்வதற்கும் கூட உறுதியின்றி இருக்கிறேன். வைத்தியருக்கே வைத்தியர் உங்க மாமாதான். உங்க மாமாவை சென்று பார்க்கலாம். புறப்படு. வேண்டாம் சித்தப்பா. சில வார காலமாக அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிறார். தனக்குத்தானே ஏதோ சொல்லிக் கொள்கிறார். இந்த சமயத்தில் சென்று என் ரோகம் குறித்து எதற்கு சொல்ல வேண்டும் சித்தப்பா? அட பைத்தியக்காரா, நீ சொல்லவில்லை என்றால் கூட அவருக்கு எல்லாம் தெரியும். அட போகலாம். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் அங்கு வருவதற்கில்லை. எதற்காக இப்படி சொல்கிறேன் என்றால், இப்படி மௌனமா இருக்கிறாயே, விஷயம் என்ன சொல்லு. நான் தாத்தியா, உனக்கு எதற்காக இந்த பயம்? இறந்து விடுவேனோ என அஞ்சுகிறேன். தாத்தியா, என்ன பேசுகிறாய் தாத்தியா? மாமாவை பற்றி என் மனத்துயர் சித்தப்பா. தன்னை பற்றி எப்போதும் பெரிதாக நினையார். தன் பக்தரை குறித்து, நம்மை குறித்து தவிர தன்னை குறித்து அவர் ஆலோசனை செய்யார் சித்தப்பா. என் அம்மா அவரில் எந்த தெய்வத்தை கண்டதோ ஏதோ சிறு வயதிலேயே என்னை அவரிடம் ஒப்படைத்து விட்டாள். அந்நாளில் இருந்து மாமாதான் எனக்கு எல்லாம். இப்போது நான் இந்த இடத்திலேயே இறந்து போனார். மாமாவை யார் கவனித்துக் கொள்வார்கள்? மாமாவுக்கு யார் உதவி செய்வார்கள்? யார் அவருக்கு உணவளிப்பார்கள்? அவரை யார் பாதுகாப்பாக கவனித்துக் கொள்வார்கள்? அனைவரும் அவரை ஒதுக்குவார்களே தவிர அவரை யார் பார்த்துக் கொள்வார்? அதற்கே பதைக்கிறேன் சித்தப்பா. இத பார் தாத்தியா, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம்ல. நிம்மதியா இரு தாத்தியா. இதோ பார் தாத்தியா, உனக்கு அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கின்றேன். உன் மாமா இருக்கும் வரை உனக்கு ஒன்றும் ஆகாது. கவலைப்படாதே. என்ன ஹேமந்த் ஐயா, ஏதோ விஷயம் சொல்வதற்காக வர சொன்னீர். அது என்ன விஷயம்? ஷாமா ஐயா, நானு நம்ம சாயை பத்தி ஒரு காவியம் எழுதலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை இங்க கூப்பிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? மிகவும் நல்ல வார்த்தை சொன்னீர்கள். உடனே ஆரம்பம் செய்யுங்கள். பாபா, இந்த காவியத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. அப்படியே. அல்லாஹ் மாலிக். அல்லாஹ் மாலிக். போயிட்டு வரேன் பாபா. பூட்டி ஐயா, தினம் தினம்
சிரிடியில சாயோட பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா அவங்களுக்கு வேண்டிய வசதி இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு உங்களை போல பெரியவங்க முன் வந்தா. தாசகன் ஐயா, நானும் உங்கள ஒருத்தன் தான். எதுக்கு அவ்வளவு தயக்கமா கேக்குறீங்க? உங்க மனசுல என்ன இருக்குதோ சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, வர்ற பக்தர்களுக்காக நீங்க மண்டபம் ஏதாவது கட்டி கொடுத்தீங்கன்னா. அப்படியே கட்டிடலாம். நாம் எல்லாரும் நாளை காலையில பாபா கிட்ட போய் நம்ம அபிப்பிராயத்தை அவர்கிட்ட சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரிங்க. இன்னைக்கு பொழுது போய் விட்டது. நாம் அனைவரும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும். சாய்ராம் 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 சாய்ராம். உங்கள் எண்ணப்படியே அனைவரும் கலந்து வசதிகளை உண்டாக்குங்கள். சாய்ராம் 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 சாய்ராம். நாங்கெல்லாம் செய்ய போற வசதிக்கு அனுமதி கொடுங்க பிரபு. என் பங்குக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா அது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் சாய். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. கனவில் சொன்னதை இங்கே செய்யுங்கள். அப்படியே பாபா. எல்லாம் நன்றாகவே நடக்கட்டும். சாய். அல்லாஹ் மாலிக். 5 இல்ல 10 இல்ல 20,000 ஆனாலும் எல்லாத்தையும் நான் தரேன். தாத்தியா, வாங்க சித்தப்பா, உட்காருங்க. என்னடா எழுந்து நடக்க கூட முடியலையோ? தினமும் என் உடம்பில் சோர்வு பெருகுதே தவிர அது குறையும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை சித்தப்பா. மேலும் பயமாக இருக்கிறது சித்தப்பா. டேய், பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. உங்க மாமாவுக்கு எல்லாம் தெரியும்டா. என் மருமகனை காப்பாற்றுவேன் என்றும் தேவைப்பட்டால் அவனுக்காக என் உயிரை கூட பணைய வைப்பேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு பிரம்ம வாக்குடா. அவர் சொன்னது நடந்தே தீரும். அது வரைக்கும் உனது மாமாவை நம்பிக்கையோடு நினைத்துக் கொண்டிரு. கவலைப்படாதே, நான் வருகிறேன். சாய் சாய் பாபா பாபா. நில்லு. லக்ஷ்மி. பாபா 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 பாபா, என்னாச்சு பாபா? பாபா பாபா.
பாபா 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 நான் பிச்சைக்காரனாயினும் இறுதியில் உனக்கு நவவித பக்தி பிச்சை தருகிறேன். நவவித பக்தியை அனுசரித்து புனிதம் எய்துவாய் லட்சுமி. இன்றைக்கும் அன்போடு அழைக்கும் பக்தர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று பேசும் தெய்வம் நம் சாயிநாதனே. அப்பேற்பட்ட மகானுபாவனை காலமானார் என காண்பிப்பது என் அறியாமையே ஆகும். அன்றும் இன்றும் நாளைய தலைமுறையினருக்கும் அந்த சூரிய சந்திரன் உள்ள வரைக்கும் அனைவருக்கும் தோழனாய் நிழலாய் நிற்கும் தெய்வம் நம் சாய் ஈசனே. அவரை நினைத்து மனதுடன் வணங்குங்கள். அவரை நம்பி கெட்டவர் எவருமில்லை. இதுவே சத்தியம், இதுவே நித்தியம், இதுவே சாயி தத்துவம். நாம் அனைவரும் கலந்து ஒரு முறை நம் சாயிநாதனை பிரார்த்திப்போம். ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ 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 समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय।